இப்போ நான் சொல்றது பெரிய இப்போ ரெட்ஜெயின் மாதிரி மூவின்னு வச்சுக்கோங்களேன், பேரே சொல்லிடுறேன். எதுக்கு இப்போ ரெட்ஜெயின் மாதிரி படம், நீங்க நல்ல ஆளா இருந்தா பேர் சொல்லக்கூடாது. நீங்க ரெட்ஜெயின் படத்தை நடிக்கணும்னு வச்சுக்கோங்க, போகாம இருங்க. திரைத்துறைகள் இருக்கீங்க, ஆனா எந்த திரைத்துறைகளும் இதுக்கு ஒரு குரல் கூட கொடுக்கலையே. நான் சொன்னது கள்ளக்குறிச்சி விஷயம். அதான் நான் சொன்னேன், விஜய் அவர் கொடுத்தாரு, அவர் தலைவர் ஆயிட்டாரு, கொடுத்தாரு. நீங்க ஆமா, இப்ப நீங்க படங்கள்ல வந்து நிறைய பேர் பார்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்ப நடிகர் சூர்யா ஐயா இருக்கட்டும், ஜோதிகா மேடம், நான் சொன்ன கார்த்திக் சார் இருக்கீங்க, அவங்களாம் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க பேச மாட்டாங்க. வெளிப்படையா ஒரே விஷயம் தாங்க, அந்த ஆன்மீகம் பிடிக்காது நடிக்கிறாரு, சரிங்களா? உள்ளுக்குள்ள எல்லாமே ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு தைரியமாக தெம்பாக ஆன்மீகம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய முதலமைச்சர் இருக்காருல்ல, அவருடைய சொந்த வீட்டில் அவங்க மனைவியை கூட கேட்க முடியாது, நீ ஆன்மீகம் பண்றேன். சொந்த வீட்டில் கேட்க முடியாது, நீங்க நாட்டில் கேட்கறதுக்கு தகுதி இல்லை, இழந்துட்டீங்க, எழுதி வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் குரல் கொடுத்தாரு, கள்ளக்குறிச்சி மற்றும் குரல் கொடுத்தாரு, தேவைப்பட்ட உதவிகள் பண்றேன்னு இருக்காரு. அதை தாண்டி வந்து நிறைய கட்சி, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் முன்னின்று போராடுச்சு. அன்பு நேயர்களுக்கு இன்றைக்கு நம்முடன் சிறப்பு விருந்தினர் மற்றும் சமூக சேவகர், திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் அரசியல் பிரமுகர் திரு பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அண்ணா. இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கு. என்னன்னா, தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நடிகர்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க. ஆனால் அட்வான்ஸ் வாங்கிட்டு நெருக்கத்தில் வர தயாரிப்பாளருக்கு படம் கொடுக்குது, அந்த படத்துக்கு போயிடறாங்களே தவிர்த்து முன்னாடி கொடுத்த அட்வான்ஸுக்கு போக மாட்டேன்றாங்க. அது ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு? இது ஒரு முற்றுப்புள்ளியே வராது. இப்போ நீங்கள் சொன்னது போல வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடான ஒரு செயல் தான். என்னன்னா, அதிக சம்பளமும் நம்ம தான் கொடுப்போம், அந்த நடிகர்கள் நடிக்க வச்சிடறோம். நடிக்க வச்சுட்ட பிறகு அந்த நடிகர்கள் வந்து ப்ரமோஷன் வரும்போது நான் வேற படத்துல இருப்பேன், அந்த வேற படத்துல இருக்கிறேன்னு சொல்லும் போதே அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து நீங்க ப்ரமோஷன் போயிட்டு வாங்க. ஏன்னா நாளைக்கு இவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தோட வேற படத்துல படப்பிடிப்புல இருக்கும்போது அந்த தயாரிப்பாளர் விடணும். இந்த மாதிரியான செயல்கள் பண்ணாதான் அப்ப இந்த படத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னைக்கு ரெண்டு விஷயத்த பிரிச்சுக்கிறாங்க. இப்ப எல்லா படத்துக்கும் அப்படி பண்றது இல்லை. ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் பண்றாருன்னு வச்சுக்கோ, பெரிய பேக்ரவுண்ட் அப்படின்னா என்ன, பணத்தை வச்சு வர்ற பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, அரசியல் பிரமுகரா இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னு வச்சுக்கல, அந்த படத்துக்கு தவிர்க்காம எல்லாரும் போயிடுவாங்க, சரிங்களா? சாதாரணமா இவங்களை அணுகுமுறையாவே உண்மையாவே நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா பார்த்துக்கிட்டு கேட்குற படத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க தயாரிப்பாளர்கள். அவங்க படத்துக்கு சில பல நடிகர்கள் வர்றதில்லை. அதோடைய காரணங்களே என்னன்னா, அவங்க என்ன கேட்க போறாங்க, நம்ம படப்பிடிப்புல இருக்குன்னு சொல்லிடுறேன். முதல் வேலை என்ன பண்ணோம்னா, தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு படம் நடிச்சுட்டாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா ப்ரமோஷனுக்கு வரலை அப்படின்னு நடிகர்கள் வரலைன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக அந்த நடிகர்களை குறைஞ்சபட்சமாக தமிழ் திரைப்படத்தில் நடிப்பதற்கு தடை விதிக்கணும். இந்த 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 சட்டத்தை நீங்க வந்து சட்டமாவே கொண்டு வரணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எதுக்கு வந்து முதல்ல வந்து நாமினேட் பண்றாங்களோ இதை வந்து முன்னிறுத்தி முதல்ல அந்த செயலை பண்ணா மட்டும்தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்கள் காப்பாற்றப்படும், தயாரிப்பாளர்கள் காப்பாற்றுவாங்க. இல்லைன்னா பல தயாரிப்பாளர்கள் தெருவில் தான் தெரிவாங்க, இன்னும் தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. சரி, அவங்கள வச்சு நம்ம படம் பண்றோம். ஏங்க குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து ஒரு வேட்பாளர் அரசியல்ல நிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த வேட்பாளர்னா நான் அரசியல் நிக்கிறேன் பிரபலமே இருந்தா கூட தான் போட்டோவை போட்டு இந்த தொகுதியில் இந்த சட்டமன்றத்துல நான் வேட்பாளரா இந்த கட்சியில நிக்கிறேன், எனக்கு வாக்கு செலுத்துங்க ப்ரமோஷன் பண்றான். ஏன் பண்றாங்க ப்ரமோஷன் சொல்லுங்க? மக்கள்கிட்ட போறாங்க, நான் நிக்கிறேன் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்கிறேன். அது போலதான் நான் அந்த படத்தை நடிச்சிருக்கேன், என் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லணும், சரியா? நீ எவ்வளவு பெரிய படம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரை தாண்டி யாருமே இல்லைங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து படம் நடிச்சா ப்ரமோஷன் வந்துடுறாரு. நீ அவர் சொல்லலாங்க, இன்னைக்கு 70-75 வயசு ஆனாலும் நான் நடிச்சிட்டு இருக்கேன் சார், என்னால் இந்த வேற ஒரு படத்துல இருக்கேன், வர முடியாது, எனக்கு அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நம்ம ஒன்றும் பண்ண போறோம். அவர் பேர் போட்டாவே பிரபலம், அந்த படம் மாபெரும் ஹிட் ஆகும். விஜய் சார் எடுத்துக்கங்க, அவர் ப்ரமோஷன் வந்துடுறாங்க, சரிங்களா? இந்த வளர்ந்து வர்றாங்கல்ல, இப்போ இடைப்பட்ட கேப்ல ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும்போது
டக்குன்னு ஒரு வளர்ச்சி வருது. வளர்ச்சி வந்தோன்னா வேற நடிகர்கள் இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்து இப்ப உதாரணத்துக்கு யோகி பாபு அவர்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து அவர் என்னன்னா அண்ணன் வடிவேல் நடிச்சிட்டு இருந்தாங்க. இடையில நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, இது பண்ணுச்சு. தவிர்க்க முடியாம நிறைய காமெடிக்கு ஆட்கள் இல்ல. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வராரு. தொடர்ந்து படங்கள் நிறைய குடுத்துட்டு இருக்காங்க. அது தவறு இல்ல. குடுக்குறாங்களா? இடைப்பட்ட நேரத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரமோஷன் 1 மணி நேரம். இப்ப சென்னை படப்பிடிப்புல இருப்பீங்க. 1 மணி நேரம் வந்து இந்த படத்தோட ப்ரமோஷன் வர தப்பு இல்லையே. இன்னைக்கு சிம்புதேவன் ஒரு படத்திற்கு வந்து பல ப்ரமோஷனுக்கு வரக்கூடிய யோகி பாபு அவர்கள் எத்தனை படத்துக்கு வந்திருக்காரு? சொல்லுங்க. எத்தனை நடிகர்கள் எல்லாரும் பணம் தானே குடுக்குறாங்க. நீங்க கேட்கிற பணங்களே எல்லாரும் குடுக்குறாங்க. நீங்க நடிக்க வைக்கிறீங்க. ஏன் வந்து வரமாட்றாரு? இதுதான் வந்து இந்த சினிமா சாபக்கேடு. முதல்ல வந்து யார் எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் உடனடியாக பண்ணுங்க. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே பெரிய நடிகர் இல்லைங்க. அவர் வந்து அவ்வளவு அரசியலே அவ்வளவு பெரிய அரசியல் இருக்கும்போது படம் நடிக்கும் போது வந்து ப்ரமோஷன் வந்துருவாரு. வர வேண்டியது நம்ம கடமை. சரியா? நடிக்கிறோமா? நம்ம நடிக்கிற படத்தை மக்கள் பாக்குறான். மக்கள்கிட்ட பேச வேண்டிய உங்களுக்கு பொறுப்பும் கடமையும். அது போல ஒரு படத்திற்கும் சின்னதா நினைச்சா கூட வந்துட்டு போகணும். அது உங்களுடைய வேலை. பணம் வாங்கி தான் நடிக்கிறீங்க. சும்மா ஒண்ணு இங்க யாரும் நடிக்கல. அந்த படம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வழியில கொண்டு வந்தா ஒரு தயாரிப்பாளரும் கொடுப்பாங்க. சரியா? அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசுனீங்கன்னா மக்கள் சரி ஒரு அண்ணன் நடிச்சிருக்காரு, நம்ம பார்ப்போம். தலைவர் நடிச்சிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் காரணம். முதலடியாக இது மாதிரி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், தயாரிப்பாளர் சங்கம் உடனடியாக ஒரு ரெட் கார்டு நடிக்கவே விடக்கூடாதுங்க. சரிங்களா? எவ்வளவு நாள் தான் முட்டாளாவே இருக்கிறது சொல்லுங்க தயாரிப்பாளர்கள். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து அரசியல் பின்புலம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்டிதான் எல்லா ஆர்டிஸ்டும் கரெக்டா போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டோம். நீங்களும் ஒரு அரசியல் பின்புலமா இருக்கீங்க, ஒரு தயாரிப்பாளர். ஆனா நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு பயந்து வருவாங்க, நீங்க நினைக்கிறீங்களா? பயந்து இல்லைங்க, நான் வர வைப்பேன். எப்படி வரணும்? ஓ ஏங்க நான் வரணும் அப்படின்னா நான் மிரட்டல் தோணியில சொல்லுங்க. நான் வந்து இப்ப புதுமுகமா வர்றேன், நான் வர வைக்கிறேன், வரணும். அப்படிப்பட்ட ஆட்களை வைத்து நம்ம படம் பண்ண போறோம். எனக்கு ஒரு புரிதல் இருக்குல்ல, எனக்கு யாரு கரெக்டா இருப்பாங்களோ அவங்க வச்சுதான் படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல. அந்த மாதிரி புரிதல் தான் சொல்றேன். இப்போ நான் சொல்றது பெரிய இப்ப ரெட்ஜெயின் மாதிரி மூவின்னு வச்சுக்கோங்களேன். பேரே சொல்லிடுறேன். எதுக்கு இப்ப ரெட்ஜெயின் மாதிரி படம் நீங்க நல்ல ஆளா இருந்தா பேர் சொல்லக்கூடாது. நீங்க ரெட்ஜெயின் படத்தை நடிக்கணும்னு வச்சுங்க, போகாம இருங்க. யோகிபாபு படப்பிடிப்பு இருக்கும், இது மாதிரி சில நடிகர்கள் படப்பிடிப்பு இருக்கும். அந்த காலகட்டத்துல 2 படங்கள் வச்சு இப்ப லோக்கல் சரக்குன்னு படம் வந்துச்சு தெரியுமில்ல உங்களுக்கு. அந்த படத்துல அப்போ வந்து அந்த அந்த காலகட்டத்தில் தான் அவர் ரெஜினல் நடிக்கிற ஒரு படமும் வருது. அந்த ப்ரமோஷன் கூட இந்த ப்ரமோஷன் வரல. நீங்க உதாரணத்தை எடுத்துக்கங்க. உதாரணம் கண் முன்னாடியே இருக்குல்ல. அப்ப ஏன் வரல? இது நீங்க ரெஜின் மூவிக்கு நீங்க போகாம இருந்துருவீங்களா? அவங்க வெளியிடுற படத்துக்கு போகாமங்களா? போவீங்க. ஏன்னா அது ஒரு பிரச்சனை நடக்கும். நம்மளுக்கு ஏன் தேவையில்லாத பிரச்சனை? இப்ப இந்த 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 தயாரிப்பாளர் நம்ம சொல்லிக்கலாம், வேலை இருந்துச்சு அதுன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க சொல்றீங்கல்ல தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒட்டு மொத்தமா எல்லா நடிகர்களும் பாரபட்சமா நீங்க பார்க்க கூடாதுங்க. பணம் போடுறானா தயாரிப்பாளர் சங்கம் எதுக்கு இருக்கு? தயாரிப்பாளரை காக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்தான் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயத்த முன்னிறுத்தி பண்ணுங்க, மிகப்பெரிய விஷயம் அது. இதுலயே ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடணும். நீ ப்ரமோஷனுக்கு வரல, ஒரு நடிகர் வரலன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அந்த நடிகர்களை நடிப்பதை தடை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா வருவான். நடக்கலாம் இல்லை என்னன்னு கேளுங்க. நீங்க இன்னொருத்தரோட நடிப்பு விஷயங்கள், அவங்களோட திறமைகள் மற்றும் அவங்க நீங்க தடை போடுறதுக்கு முன்னாடி நீங்க அவங்களை கூப்பிடாம அவாய்ட் பண்ணலாமே. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க யார் என்ன வந்து தடை போடுறதுக்கு, என்னோட திறமை நான் சம்பாதிக்க நடிக்கிறேன் போறேன், இவங்க யார் எனக்கு வந்து ரெக்கார்டு போடுறதுன்றது இப்ப ரெக்கார்டு போட்டவங்க சொல்றாங்க. ஆனாலும் நீங்களும் வந்து பல தடவை சொல்லிதான் இருக்கீங்க, யோகி பாபா இருக்கட்டும், பல நடிகர்களா இருக்கட்டும், யாரும் வரலனாலும் நீங்க ரெக்கார்டு போடுன்றீங்க, கூப்பிடாதுன்றீங்க. ஆனா எல்லாரும் கூப்பிட்டு தான் இருக்காங்க. இல்ல இப்ப என்னன்னா, மக்களுக்கு வந்து யோகி பாபு பிடிக்குது. சரியா? ஒரு பேச்சு வச்சு பிடிக்குது. இன்னைக்கு அவ்வளவா பிடிக்கிறது இல்லை. அப்படி பிடிச்சதுதான் போட் படம் மாபெரும் ஹிட் ஆயிருக்கும். சரிங்களா? பிடிக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சரி இந்த நடிகர்கள் பிடிக்கும்போது நான் கூப்பிடுறோம். ஏங்க நீங்க வேலை சம்பளம் காசு வாங்கிட்டு சம்பளத்துக்கு நடிக்க வர போறீங்க. உங்களோட வேலை என்ன? நடிச்சு முடிச்சுட்டு அதை ப்ரமோஷன் பண்ணி கொடுத்துட்டு போங்க. நான் கேட்கறது இதுதான். ரெட் கார்டு போட்டு நடிக்க கூடாது. எந்த தயாரிப்பாளர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தயாரிப்பாளர் தான் பணம் போடுறது. தயாரிப்பாளர் சேர்ந்து அடுத்து இந்த படத்துக்கு 10 பேர் கூப்பிடாதீங்க. ஏங்க உச்சபட்ச காமெடி நடிகரா இருந்தாரு யாரு? அண்ணன் வடிவேல் அவர்கள். ஒரே நாள் சறுக்கலையா? எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் தான் தயாரிப்பாளர் நினைச்சா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போட்டோம், எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருந்துட்டோம். ஏங்க நீங்க பணம் தரான்னு நடிப்பீங்களா? நான் கேட்கற கேள்வி, பணம் தரான்னு நடிப்பீங்களா? முடியாது. பணம் தரான்னு நடிக்க முடியாது. அது போல நான் பணம் கொடுக்குறேன், நடிக்கிறேன். என் படத்துக்கு நீ ப்ரமோஷன் வந்துதான் ஆகணும். வரலையா ரெட் கார்டை போடு, பாத்துக்கலாம். போட்டு பாருங்க ஒரு வாட்டி, அப்புறம் பேசுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில
நீங்க இருக்கிற ஏரியால பல சமூக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டாவது ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் பின்புலம் வந்து உங்களுக்கு தயாரிப்பாளராக இருக்கும்போது உங்களுக்கு அரசியல் வந்து இந்த தயாரிப்பாளர் நீங்க ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி பண்றீங்க? ஏன்னா இன்னைக்கு வந்து எந்த அரசியல் பின்புலமோ அந்த பின்புலம் பொறுத்து தான் இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்படம் சங்கம்லாம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா இது எப்படி நீங்க டிஃபைன் பண்ணி நீங்க சமாளிச்சு நீங்க படம் எடுக்கிறீங்க? அதே மாதிரி பல புதுமுகங்களை நீங்க வந்து கொண்டு வரீங்க கேள்விப்பட்டோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? ஒரே விஷயம் தான், நான் ஒரு புதுமுக தயாரிப்பாளர். முதல்ல எடுத்துங்க, நான் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏற்கனவே இதே காணொலியில சொல்லியிருக்கேன். ஆசைப்படும் போது நிறைய பணம் பிரச்சனையில் இருக்கும்போது அண்ணன் சுவாமிநாதன் அவருடைய வந்து அறிமுகம் கிடைக்குது. அவர்கள் மூலியமா நம்ம பண்றோம். இப்போ அவரை வச்சு பண்ண போறோம் நம்ம சொல்றோம். அவர் ஏற்கனவே அனுபவம் பெற்றவர். சரியா, மியூசிக் டேரக்டரா இருக்காரு. ரெண்டாவது தயாரிப்புல வந்து அனுபவம் பெற்றவர். சரிங்களா, இதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் எனக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் இந்த படத்துல எந்த பிரச்சனையும் எனக்கு வராது அப்படின்னு நான் தைரியமா சொல்லுவேன். என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையா, அது வந்து அதுக்கு அடுத்த உள்ள விஷயம். படம் ரிலீஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி பேசினா விமர்சனம் பண்றோம், ரிலீஸ் பண்ண முடியாம போறோம், அதெல்லாம் அடுத்த விஷயம். நான் நல்ல கதைகளை நான் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தேன், யாருனாலும் தவிர்க்க முடியாது. சரிங்களா, அது வந்து என்னோட விஷயம். ஆனா மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா, நல்ல கதை இருக்கா, அந்த படத்தை நம்ம கொண்டு வரோமா. ஒரே விஷயம் தாங்க, அரசியல் வேறு சினிமா வேறு. ஆனா அரசியலுக்கு முதல் படியே சினிமாவாக தான் நிறைய ஜாம்பவர்கள் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, அம்மா அவர்கள் காலத்திலிருந்து, இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் கூட நடிச்சவர் தான். அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நடிகர் தான் அவர். அதனால வந்து நடிகருக்கும் அரசியல்வாதிக்கும், சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. சினிமாவின் பாலம் அரசியல் அப்படின்னு நான் பாக்குறது. இப்ப வந்து ரெண்டுமே சேவைங்க. அங்கே மக்களை அவங்க சந்தோஷப்படுத்துறீங்க, மகிழ்விக்கிறீங்க. சரிங்களா, இங்கே மக்களை காக்குறீங்க, மக்கள் சேவை செய்றீங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ அண்ணன் லாரன்ஸ் எடுத்துக்கங்களேன், நடிகரா இருக்காரு, அவர் மக்கள் சேவை பண்றாரு. இப்ப அவர் வந்து நடிகரை பார்ப்பீங்களா, அரசியல்வாதி பார்ப்பீங்களா? நான் அரசியல்வாதி இல்லைன்றாரு. நடிகர் அப்படின்னா அவர் வந்து நிறைய சமூக சேவை பண்ணும்போது மக்களுக்கு போய் சேரும்போது என்ன ஆகும்னா, இன்னும் வந்து ஒரு 10 பேர் இறங்கி பேசுவான். இப்ப பாலா வந்து நண்பர் பாலா இருக்காரு, பாலா வந்து மக்கள் சேவை செய்யும் போது இன்னொரு 10 பேருக்கு ஆசை வருது. சரிங்களா, எத்தனையோ பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனா வெளியில தெரியல. பாலா செய்யும்போது அது வெளியே தெரியுது. ஒரு நடிகரா இருக்கும்போது, அவன் உச்சபட்சமா ஒரு நடிகரா இருக்கும்போது அவன் செய்யற வேலைகளும் செயலும் வந்து பெருசா போயிடும். புரியுங்களா? அதனால வந்து இப்ப நடிகருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம் இல்லைங்க. நடிகரா அரசியல் யாரா வேணா இரு, ஆனா நல்ல மனிதனா இரு, நல்ல சேவை செய், இவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பல பேர் உயிர்கள் இழந்து போச்சு அந்த குடியில. ஆனா அரசாங்கம் வந்து பல உதவிகள் செஞ்சாலும் சினிமா துறையில இருந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு ஒரு சில ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. சூர்யா சாரா இருக்கட்டும், ஜோதிகா மேடமா இருக்கட்டும், பல பேர்லாம் எழும்பி பேசுவாங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னா வசனங்கள் அப்படி இருக்கும். என்னன்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வசனங்கள்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஜெய்பீம் படம் எடுத்தவாறு உங்களுக்கு பேசுவாங்க. ஆனா அந்த ஒரு சோகமா நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் ஒரு பேச்சும் இல்ல, யாரும் அந்த எந்த நடிகரும் வரல. அப்ப திரைத்துறையில ஏன் அவங்க சப்போர்ட் பண்ணலையா உங்க துறையில இருந்து? ரெண்டே விஷயம் தான். இப்ப நீங்களே கேட்டீங்க, சினிமா வேற அரசியல் வேற. நீங்களே போய் அரசியல் கேள்வி கேட்டீங்களா? இதுதான் களம். சினிமா டு அரசியல், அரசியல் டு சினிமா. நீங்க கேட்டதை சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து வரல அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இப்ப அண்ணன் விஜய் அவர்கள் குரல் கொடுத்தாரு, கள்ளக்குறிச்சி மட்டும் குரல் கொடுத்தாரு, தேவைப்பட்ட உதவிகள் பண்றேன்னு இருக்காரு. அதை தாண்டி வந்து நிறைய கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எல்லா கட்சியும் முன்னின்று போராடுச்சு. நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனை வந்தவுடன் முதலில் களத்தில் இறங்கி இந்த பிரச்சனையே வரவிடாமே தடுத்துருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசு. அதை அவங்களால பண்ண முடியல, அந்த பிரச்சனையை கையாள முடியல. அப்படி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டு இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு கண்டுகிட்டு இப்ப ஒரே விஷயம்தான், இப்போ இங்க இருக்க உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அரசியல் கேள்வி கேட்டனால அரசியலா போறோம். இங்க இருக்க உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உளவுத்துறை என்ன பண்ணா, இந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதான்னு இது வரைக்கும் இருந்த உளவுத்துறைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப இருக்க உளவுத்துறைனா திமுக யாராவது பேசுறாங்களா, திமுக ஏதாவது பண்றாங்களா, திமுக காரணம் தான், திமுக பேசிட்டாங்க, முதலமைச்சர் பேசிட்டா உடனே கைது, முதலமைச்சர் பேசிட்டாங்க போடுங்க வழக்கு அப்படின்னு போட்டு விட்டுறாங்க. இது வந்து திமுகவுக்காக மட்டுமே வேலை செய்யற உளவுத்துறையா மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று தான் இருக்கும். ஏன் இன்னைக்கு சமீபத்தில் நடந்த கொலையாகட்டும், எல்லாமே ஆகட்டும், இன்னைக்கு 157 கொலைக்கு மேல இந்த வருடமே நான் முடியல. சரிங்களா, ஆர்டிஎலே வந்து சொல்லியிருக்காங்க 157 கொலைகளுக்கு மேல வந்து இங்க நடைபெற்றிருக்கு. அப்படின்னா இந்த நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆளுகின்ற அரசு சீரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
வாழுகின்ற மக்கள் சிறப்பா இருப்பாங்க. கரெக்ட். ஆளுகின்ற நீங்க அரசு சிறப்பு இல்ல. திரைத்துறையில இருக்கீங்க. ஆமா. ஆனா எந்த திரைத்துறையிலும் இதுக்கு ஒரு குரல் கூட கொடுக்கலையே. நான் சொன்னது கள்ளக்குறிச்சி விஷயம் அதான் நான் இருக்கட்டும், சொன்னேன், விஜய் அவர்கள் கொலையும் அவர் கொடுத்தாரு. ஆமா நான் அவர் சொன்னேன். தலைவர் ஆயிட்டாரு, கொடுத்தாரு. நீங்க ஆமா, இப்ப நீங்க இப்ப படங்கள்ல வந்து நிறைய பேர் பார்த்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் ம். இப்ப நடிகர் சூர்யா ஐயா இருக்கட்டும், ஜோதிகா மேடம், நான் சொன்னேன் கார்த்திக் சார் ஆகட்டும், ஏன் அவங்கலாம் இதை பத்தி இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க? அவங்க பேச மாட்டாங்க. ஏன்னா இப்ப திமுகல அவங்களுக்கு எப்படி பேசணும்னா, அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சுக்கிறாரு. இப்ப இவங்கெல்லாம் வந்தா பேசக்கூடாது, இவங்கெல்லாம் வந்தா பேசணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு தப்பு பண்ணிச்சு வச்சுங்க, முராலா இது வந்து மிகப்பெரிய தவறு. மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிப்பேன். 66 பேர் செத்துருக்காடே, நீ எல்லாம் வாய் திறந்த? திறக்க முடிஞ்சா? முடியாது. இல்ல அதை பத்தி பேசாங்க, நான் மணிப்பூரை பத்தி தான் பேசுவேன், நான் ஹரியானா பத்தி தான் பேசுவேன், டெல்லியை பத்தி தான் பேசுவேன். ஏங்க நடக்கிற தப்பு இங்க, ஆனா வந்து எல்லாத்தையும் எங்க பேசுவீங்க. இப்ப கூட ஒரு திரைப்படம் வந்துச்சு, சம்பவம் ஃபுல்லா தமிழ்நாட்டில் நடக்கும், சரிங்களா? ஆனா வந்து எல்லா வெளிமாநிலத்தை காட்டுவாங்க. நீங்க சொல்றது இந்தியன் டூர். அதேதான் அதேதான், அந்த டூவை சொல்றதுதான் நான் இருக்கேன். சம்பவம் ஃபுல்லா தமிழ்நாட்டில் நடக்குங்க. அந்த படத்து மேலதான் இந்த நடிகர்கள்லாம் நடந்துக்கிறாங்க. சம்பவம் ஃபுல்லா தமிழ்நாடு, கொள்ளையடிக்கிறவன் தமிழ்நாடு, கொலை பண்றவன் தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கும். ஆனா தண்டனை ஃபுல்லா எங்க இருக்கும்? டெல்லியில இருக்கவனுக்கு நடக்கும், குஜராத்ல இருக்க நடக்கும், இதுல இருக்க நடக்கும். அங்க ஏன் இங்க இருக்கிற தப்பு பண்ணவனுக்கு சண்டை, அந்த மாதிரியான படங்கள் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆளுகின்ற அரசை தாக்குறாங்களோன்னு அவங்களுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா தவறு பண்ணாம ஒருத்தர் இருந்துதான் வச்சுங்களேன், ஒரு விஷயம் தான், நம்ம பழமொழி உங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை, மடியில கணங்கள்லாம் வழியில பயம் இல்லை. மடியில மிகப்பெரிய கணங்கள் இருந்தா எந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் அவங்களுக்கு பயம் வரதான் செய்யும். நம்மளை பத்தி எடுத்துட்டானோ, நம்மளை பத்தி சொல்லிட்டானோ, நம்மளை பத்தி பண்ணிட்டானோ, நம்மளை பத்தி. ஏங்க மக்களை காக்குற வேலையை விட்டுட்டு நினைய பத்தி நீ அதை சொல்ற, என்ன பத்தி எதுன்னா ஜனநாயக நாடு, உங்களோட இஷ்டத்துக்கு வாழ்ற நாடு அது, ஜனநாயக நாடுங்க. சர்வாதிகார நாடா இருந்தா நீங்க பேசிட்டு போனா, ஜனநாயக நாட்டுல யாரு எப்படி வேணா பேசலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது எல்லாமே மாற்றங்கள் வரும், சரிங்களா? 5 ஆண்டுகளுக்கு தேர்தல் வரும்ல, அந்த மாதிரி மாற்றங்கள் வரும். மாறும்போது எல்லாமே மாறும், காலமும் நேரமும் மாறுற மாதிரி ஆட்சிகளும் காட்சிகளும் மாறும்போது இங்க இருக்க மக்களின் மாற்றங்கள் நடைபெறும், மக்களுக்கு நல்வாழ்வு நடக்கும். இன்னைக்கு சுரேஷ் காமாட்சி சாரோட ஒரு ஆடியோ லான்ச் பார்த்திருப்பீங்க. ஆமா, அந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஆடியோ லான்ச் வரதுக்கு 3 லட்ச ரூபாய் கேக்குறாங்களா. அதுவும் இல்லாம ஸ்டேஜ்ல வந்து நான் யார் பக்கத்துல உட்காருவேன், இல்ல ஸ்டேஜ்ல யாருன்னா உட்காரணும் அப்படின்னு முதல் கொண்டு அவங்க சொல்றதா கேட்கணுமா? இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். அசிங்கம் இல்லைங்க, கேவலத்தின் உச்சம் அவலம், சினிமா கிடைச்ச சாபம். அந்த மாதிரி ஆன்மன் நடிக்க வைக்காதீங்க. ஏங்க ஆளே இல்லையா உங்களுக்கு? எவ்வளவு பேர் நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க. ஏங்க எங்க பாருங்க சார், அப்புறமாட்டி கூட பணம் கொடுங்கன்னு சொல்ற நடிகைகள் இங்க இருக்காங்க. வலியும் வேதனையும் புரிஞ்சுக்காம நான் எங்க உட்கார, நீ யார் முடிவு? நீ இங்க உட்காரன்னு முடிவு பண்ணவனே தங்க தயாரிப்பாளரும் இயக்குனரும், இல்லைன்னா நீ இந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன். நீ யாரு முடிவு பண்றதுக்கு? அவங்க முடிவு பண்ணுவாங்க நீ எங்க உட்காரணும், எங்க. உனக்கு இருக்கிறதுக்கு ஒரு சேர் கொடுப்பாங்களா? இல்லையா கீழே உட்கார்ந்தா கூட நான் நடிச்ச படம்னு சந்தோஷம் பார்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி காலங்கள்லாம் மாறுதுல்ல, அதனாலதான் இந்த கருமாந்தரம்லாம் நடக்கும், சரிங்களா? நீ யார் முடிவு? 3 லட்ச ரூபா உனக்கு, நீ வந்து அப்படி வந்து அந்த 3 லட்ச ரூபா, சரி நான் உன்னை வச்சு எடுத்துறேன்பா. நீ இந்த 3 லட்ச ரூபா கூட நீ உன் முகத்துக்காக 3 லட்ச ரூபா வந்துருச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன். உன் முகத்துக்காக 3 லட்ச ரூபா பிசினஸ் இருக்கா? ஒன்னும் இல்ல. 3 லட்சம் கேட்டேன், நடிக்க விடாதீங்க, தடைய பண்ணுங்க. இதுதான் சொல்றேன், தயாரிப்பாளர் சங்கம் உடனடியாக எடுங்க. என்ன பண்ணணும்னா உடனடியாக இந்த மாதிரி நடிகர்கள் பண்ணும்போது ஒரு நிரந்தரமா தூக்குங்க. இதெல்லாம் இப்ப நடிக்கவர் இல்ல, மொத்தமா தூக்கி விடுங்க. சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறீங்க, கட் பண்றீங்க. நாளைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வராங்க, தயாரிப்பு நிறுவனம் வராங்க, அவங்க இதே பொண்ணுல கூட்டு நடிக்க வச்சு பண்ணும்போது நீங்க எப்படி தடுப்பீங்க? நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு ஒரு 100 படம் எடுக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு படம் கார்பரேட் எடுக்க போறான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன மாதிரி எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போடும். ஆனா அவர்களை தடுப்பதற்கு இப்ப தயாரிப்பாளர் சங்கம்னா யாரா இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கீழே தான் இருக்கணும்னு விதிகள். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை, நிறைய பார்த்துருக்கீங்க. அந்த விதிகள் கீழே இருக்கு, சரிங்களா? அவங்க வந்து படம் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க தயாரிப்பாளர்கள் வருவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். காசு கொடுத்து போட்டு ஒரு விஷயம் நடக்கல. இந்தியன் டூ ஒரு கார்பரேட் தான் தயாரிச்சிச்சு. வீழ்ச்சி ஒரு எந்த படம் நிறுவனமா இருக்கு, வீழ்ச்சி ஆக 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 வீழ்ச்சிக்கு போயிடுவாங்க, சரிங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவான் தயாரிப்பாளர்லாம் இருந்தாங்க, கார்பரேட் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு லைன், ஒரு ஃபிக்ஸபிள், இப்படிதான் இருக்கணும், இதுதான் இருக்கணும். இந்த தவறு செஞ்ச போது நடிக்க கூடாது, அவ்வளவுதான். தடைனா தடை, அதை ஒற்றுக்கொள்ளுங்க. இல்லையா நீங்க வந்து ஒரு கார்பரேட் வர்றான் எடுக்கிறான் அப்படின்னா எல்லா சங்கமும் உங்க தான் இருக்கு, சரிங்களா? திரைத்துறையில இருக்க அனைத்து சங்கமும் இப்போ தயாரிப்பாளர் இருக்காங்க, தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, பெப்சி யூனியன் இருக்கு. இப்ப எல்லாத்துக்கும் அவங்க தனித்தனி யூனியன் ஆரம்பிச்சிருவாங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம பண்றதா அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்பட சேனமே பிரிஞ்சு போய் இன்னைக்கு இருக்கிற சினிமாவே பிரிஞ்சு போய் தனித்தனியா கிடந்திருக்கும். இத்தனை ஆண்டுகளாக பிரிக்க முடியல, இனிமேல் அப்படி யாரும் பிரிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, எத்தனை கார்பரேட் கம்பெனி இருந்தாலும் இங்க வந்து நீங்க எடுக்கிறதா முடிவு.
உங்களுக்கு கீழே அவங்க வருவாங்க நிச்சயமா. ஏங்க 1000 பேர் வந்து நீ ஒரு இடத்துல நிற்கும் போது ஒருத்தன் ஒரு இடத்துல இல்லைன்னா அவன் அவன் ஒரு இடத்துல இருக்கிறவருக்கு இங்க 1000 பேர் இருக்கீங்க. அவனை தாண்டி ஜாம்பவான்லாம் இங்க இருக்க போறீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லைங்க, அவனே போயிடுவான் வந்த வழி தெரியாம. நீங்க சொல்றது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள்ல தெலுங்குல இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்த நிறைய திரைப்படங்கள்லாம் வருது. பாத்தீங்கன்னா வந்து ஆன்மீகத்தை அடிப்படையிலே வருது. ஆனா இன்னைக்கு தமிழ் படத்துல ஆன்மீகத்தை பத்தி எடுத்தோம்னா மக்கள் வந்து பாக்குறாங்களோ இல்லையோ, ஆனா அந்த ஆன்மீக படம் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க தயாரிப்பாளர். ஏன் பயப்படல? இப்ப என்னன்னா பயம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் வந்திருக்க முடியாது. அனுமான் படங்கள் போல் படங்கள்லாம் வடமாநில இருந்து எடுத்துக்கிறாங்க. அங்கிருந்து ரிலீஸ் ஆகுது. ஆன்மீகம் என்பது வந்து நம் கூட வாழ்ந்திருக்கு, ஒன்றி இருக்கிற ஒரு செயல். எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். புரியுதுங்களா? எனக்கு அது பிடிச்சதை நான் செய்யறது என்னோட விருப்பம். அதுதான் சொல்றேனே, ஒரு சினிமா துறையில் ஒரு அரசியல் தலையீடு இருந்துச்சுன்னா அந்த சினிமா துறை சீர்கெட்டு போகும். அதுக்கு தமிழ்நாடு ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணம். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அண்ணன் விஜய் அவர்களுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு காலகட்டத்தில் தடுக்கப்பட்டுச்சு. அவர் படங்களை தடுக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணீங்க. இன்னைக்கு அவர் ஒரு மாதிரி ஒரு சக்தியாக வந்து நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வந்து தலைவலி யாருக்கு? உங்களுக்கு தான். புரியுதுங்களா? நீங்க இன்னைக்கு யாரை பார்த்து பயப்படுறீங்க? விஜய் வந்துருவாரோ, சீமானோட கை கொட்டுருவாரோ, பிஜேபியோட லைன் பண்ணிடுவாரோ? நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. என்னன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். செஞ்சுட்ட நடக்குது. இதே மாதிரி இந்த தடைகள் பண்ற இது பண்ற ஒரே விஷயம் தாங்க, ஆன்மீக அரசியலை நோக்கி வழிநடத்த. நான் மட்டும் சொல்லல. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க திமுக இருக்கிற ஒரு அமைச்சரே வந்து சகுபதி சொல்லிட்டாரு, இது வந்து ராமராஜ்யம். இன்னைக்கு வந்து ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கு, இது போல இருக்கு அப்படின்னு. நான் என்ன கேட்கறேன்னா, திருநீரே பூச மாட்டேன்னு சொன்ன திருமாவளவன் அண்ணன் பாருங்க, இந்த கூட்டணியில் இருக்க திருமாவளவன் திருநீர்லாம் வச்சு தலைப்பாலாம் கட்டி இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு வெளிப்படையா ஒரே விஷயம் தாங்க, அந்த ஆன்மீகம் பிடிக்காதுன்னு நடிக்கிறாரு. சரிங்களா? உள்ளுக்குள்ள எல்லாமே ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறது. இன்னைக்கு இவ்வளவு தைரியமாக தெம்பாக ஆன்மீகம் இல்லை அப்படின்னு பேசக்கூடிய முதலமைச்சர் இருக்காருல்ல, அவருடைய சொந்த வீட்டுல அவங்க மனைவியை கூட கேட்க முடியாது, நீ ஆன்மீகம் பண்றேன். சொந்த வீட்டுல கேட்க முடியாது. நீங்க நாட்டுல கேட்கறதுக்கு தகுதி இல்லை, இழந்துட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. கரெக்டுங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க தமிழ் முக்கியம், இந்தி ஒழிக, தமிழ் முக்கியம், இந்தி ஒழிக சொன்ன பல நடிகர்கள் இருக்காங்க. பாத்தீங்கன்னா அதுவும் சொன்ன ஏற்கனவே இந்த சூர்யா அவங்க, ஜோதிகா அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் ஒழிக, கோவில் கட்டாதீங்க, கோவில் கட்டுறதுல ஹாஸ்பிட்டல் வந்து கட்ட கூட புண்ணியம்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்ப நடுவில் ஏதோ ஒரு அனிமல்ஸ் புறா வாங்கியிருக்காங்க, பல லட்சம் கொடுத்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு நீங்க சமூக வலைக்கூடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த வாங்குறதுக்கு நீங்க பல ஏழைகளை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் ஒழிகன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இதை பத்தி நீங்க சூர்யாவை தான் சொல்றீங்க, ஜோதிகா அவர்கள் தான் சொல்றீங்க. ஏங்க அவங்களோட பேஸே வந்து அங்கேதான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மும்பை அந்த கலாச்சாரத்துல இருந்தவங்க நடிக்க வந்தாங்க. நடிக்க வந்த பிறகு ஒரு விஷயம் தாங்க, அவங்க அக்கா யார் நக்மா, அவங்க எங்க இருக்காங்க? காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. அவங்களுடைய எப்படின்னா, அவங்க ஆன்மீகத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க, அதுல வர்ற அரசியலையும் ஏத்துக்க கூடாதுன்னு முடிவுல இருக்கவங்க. ஏங்க எதாவனா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு சுத்தாந்தம் இருக்கு, அதை நாங்கள் கடைபிடிப்போம். நீங்க மறைமுகமா நீங்க சிவகுமார் அவர் அண்ட் ஃபேமிலிஸ் வேற மாதிரி இருந்தா கூட ஒரு விஷயம் தான், எவ்வளவோ நல்லது பண்றோம்ல, நல்லதை பத்தி இங்க பேச மாட்டாங்க. இவங்க 2 பேருமே எடுத்துக்கோங்களேன், நல்லதை பத்தி பேச மாட்டாங்க. கோயில் பண்றோம், ஏன் இது பண்ண இப்ப கேட்க வேண்டியதானே? முத்தமிழ் முருகருக்காக பிரம்மாண்டமாக இதே திமுக அரசு பழனியில வந்து பெரிய மாநாடு ஒன்று நடத்த போறாங்க. கேட்க வேண்டியதானே, ஏன் முருகனுக்கு பண்றீங்க? ஏன் வந்து இந்த அறநிலைத்துறை இருக்கு, ஏன் இத்தனை 1000 கோடி வச்சிருக்கீங்க இந்த சேவைகள் பண்ற அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். நீங்க வந்து முத்தமிழ் மாநாடு நடக்குது, ஒரு 70 கோடியில வந்து ஒரு பேனா ஒண்ணு, எழுதாத எவனுக்கும் பயன் இல்லாத, நிழல் கூட தர முடியாத ஒரு பேனா கடல்ல வைக்கிற, ஏன் வச்சேன்னு கேட்டியா? இங்க ஒரு அரசியல் பேசணும், டெய்லி டைம் லைன்ல இருக்கணும். அது இந்த ஆன்மீகம் ஒரே விஷயம் தாங்க. பிராங்காவே சொல்றேன், இந்துவா ஒருத்தன் பிறந்துட்டான்னு வச்சுங்களேன், அவனை இந்தியாவில சாவடிச்சே ஆகணும், அவனை தாக்கியே ஆகணும். அவன் என்ன பண்ணாலும் தப்பு, பொட்டு வச்சவனா அவனை காலியே பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறது. எழுதி வச்சுக்கோங்க, இதே நிலைப்பாடுல தான் பேசு. ஏங்க ஒரு இந்து கோயிலை பத்தி பேசல, முஸ்லீம் பத்தி பேசி அச்சு பையனை இருக்குல்ல, வந்து அவங்களுக்கு தவறா சொல்லல, நம்ம தான் எல்லாமே பண்றோம். எனக்கும் நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் இருக்கு. அச்சு பையனுக்கு பணம் கொடுக்காதுன்னு சொல்லுங்க, உங்களால முடியுமா? ஆளுமைத்தனம் இருக்கா? சரிங்களா? கிறிஸ்டின் வந்து எல்லாம் பாட்டிகள்லாம் போறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து நிதிகள் நம்ம கொடுக்குறோம்ல, அதெல்லாம் கொடுக்கக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல தைரியம் இருக்கா? அதெல்லாம் முடியாது. என்ன சொன்னாலும் கேட்டுப்பான்,
என்ன அடிச்சாலும் வாங்கிப்பான் அப்படின்னு இருக்கிறீங்க. நிலைமைகள் மாறும், எழுதி வச்சுக்கோங்க. சொல்றேன்ல, நீ வந்து எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இந்துக்களே அந்த சார்ந்ததை பத்தி பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. இந்து கோயிலை குறிப்பிட்டு பேசுறது, இந்த ஆட்களை பேசுறது, இந்த அமைப்பை பேசுறது, ஏன் பேசுற? அப்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து நீங்க தயாரிப்பாளர் இருக்கீங்க, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து மத்த மதத்தையோ மத்த உணர்வுகளை வந்து புண்படுத்தும் போது இது எப்படி ஒரு ஆரோக்கியமான சினிமாவா போக நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்து நான் பாக்குற அத்தனையுமே நிறைய முன்னாடி நடிகர்லாம் மற்ற மதத்தை வந்து தவறாக பேசுவது. ஆனா அவங்க பேசிட்டு தான் மாத்து தப்பா பேச மாட்டேன்றாங்க, மத்த மத்த தான் பேசுறாங்க. ஆனா கேட்டா சாமி இல்ல அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அப்படி இருந்தும் தயாரிப்பாளர் நீங்க வந்து எந்த மாதிரி ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ஆன்மீகத்துல உள்ள ஆர்டிஸ்ட் எடுத்துதான் உங்களோட திரைப்படத்தை நடிக்க போறீங்களா, இல்ல நல்ல நடிகர்களுக்கு தயாரிப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு வந்து நீங்க கேட்ட கேள்வியில வந்து மிக அர்த்தங்கள்லாம் உள்ள ஒரு கேள்வி என்னன்னா, ஆன்மீகத்தை வழிநடத்துகின்ற நடிகர்கள் நீங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எழுதி வச்சுங்க. நான் விஷால் ஆகட்டும், சரிங்களா? விஷால் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆன்மீகத்தை அதிகமாக நோக்கி பயணிச்சுட்டு இருக்கார். அவருடைய படங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஆன்மீகம் இருக்கணும் அப்படின்னு அவர் முன்னிறுத்தி அவர் ஆன்மீகத்தை வழி நடத்துகிறார். அது போலதான் இன்னைக்கு என்ன தனுஷ் ஆகட்டும் சொல்றேன். எல்லாருமே இப்ப சுந்தர்சியனை வந்து ஒரு படம் பண்ணாவே அவர் அந்த படத்துல ஒரு பாட்டு கண்டிப்பாக ஒரு இறைவனை பத்தி இருக்கும். நீங்க இவ்வளவு 2 பேர் சொன்னீங்க, இவங்க 2 பேர் மேலேயும் தான் தயாரிப்பாளர் சங்கம் வந்து ரெக்கார்ட் போட்டுருக்காங்க. நீங்க சொல்ற ஆள் எல்லாமே ஆன்மீகத்தை பத்தி செயல்படுறதா இருந்தாலும் ஏன் அவங்க மேல ரெக்கார்ட் போட்டுருக்காங்க? இப்ப தவறு பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்லைங்க, அதான் முன்னாடி வந்து சில இப்ப என்னன்னா தவறுகள்லாம் வந்து நான் எந்த படத்துக்கு ப்ரமோஷன் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. படத்தை அட்வான்ஸ் அதாங்க அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கல்ல, போறது இல்ல. அது வந்து என்னன்னா ஒரு தயாரிப்பாளரும் வந்து இப்ப லைனா ஒரு 5 படத்துக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு அவரு இந்த படத்துக்கு போலாமா, அந்த படத்துக்கு போலாமா, அந்த படத்துக்கு போலாமா விமர்சனம் பண்ணி போறாரு. அது அவருடைய இன்டர்னலா ஒரு நடக்கிற ஒரு விஷயம். நல்லா கேட்டுங்க. இப்போ வந்து நீங்க இவர்களுக்கு நிறைய ப்ராப்ளங்கள் நடக்குது, நிறைய பிரச்சனை நடக்குது. இப்போ தொடர்ந்து ஒரு 10 படம் வந்துடுதுங்க. ஒரு 6 படம் பண்ணிட்டார், 4 படம் பண்ண முடியல, சரிங்களா? திருப்பி இந்த அப்ரோச் பண்ணி நீங்க அட்வான்ஸ் திருப்பி கேட்டீங்களா கேட்கலையா, அது நடிகர் சங்கம் விசாரிக்கணும். நீங்க ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்து பண்ணக்கூடாது. இப்ப இந்த நடிகர் மேல விமர்சனம் பண்ணா அந்த நடிகர்கள் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நிறைய நல்லது பண்ற நடிகர்களும் இருக்காங்க. நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, இவர்கள் வந்து ஆன்மீகத்தை வழி நடத்தி போறாங்க, ஆன்மீக செயல்களை செய்வாங்க, சரிங்களா? அவரு விஷாலுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கலாம், இன்டர்னலா என்னவான நடந்திருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா நான் கூட சந்தேகப்படுவேன்டா, இப்போ விஷாலுக்கும் தனுஷுக்கும் ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிறதுனால இவர்களுக்கு இன்டர்னலா ஏதாவது தொல்லை கொடுத்து இந்த ரெட் கார்டு கூட போட்டுருக்கலாம் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் வைக்கிறேன். எனக்கு சந்தேகம் வருதுல, ஏன் இவங்க 2 பேருக்கு வைக்கிறீங்க? இவங்க 2 பேருக்கு வச்ச நீங்க ஏன் நிரந்தரமாக யோகி பாபுக்கு தடை கொடுக்கல நான் கேட்கிறேன். அவரும் ஆன்மீகத்துல தான் இருக்காரு. உங்க வடிக்க நீங்க கேட்டதுதான் யோகி பாபும் ஆன்மீகத்தை இருக்காரு. ஆனா திரைப்பட சங்கம் என்ன சொல்றது, தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்றதுன்னா, யாரு தவறு பண்றாங்களோ அவங்க மேலதான் ஆக்ஷன். இல்ல உடனடியா தவறு வரல. நான் என்ன கேட்கறேன்னா, நீ சொல்ற யோகி பாபுக்கே அவங்க என்ன போடலையே? ஆமா போடல. நான் என்ன கேட்கறேன்னா, அவர் ஆன்மீகத்துல இருக்காரு, ஆன்மீகத்துல இப்ப இறைவனை கும்பிடுறாரு, எல்லாம் இருக்காரு. ஆனா ஆன்மீக அரசியலை பேசுகிறாரா? அதான் என் கேள்வி. ஆன்மீக அரசியலை விஷால் பேசுகிறார், ஆன்மீக அரசியலை நோக்கி தனுஷ் பயணிக்கிறாரு. ஆனா ஆன்மீக அரசியல் அப்படின்னா அந்த அரசியலை நோக்கி யோகி பாபு இருக்காரா? அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்ப யோகி பாபு எவ்வளவு தவறுனா பண்ணலாம், ஆன்மீகத்துல இருந்துகிட்டு அதை வேடிக்கை பார்க்கணும்ன்றீங்களா? அப்படிலாம் பார்க்க கூடாது. நான் என்ன கேட்கறேன்னா, சரிசமமாக எடுங்க. நீங்க யோகி பாபு பேரையும் அறிவிங்க, யாருக்கு தடை போடுங்க. ஏன்னா இவங்களை காட்டிலும் யோகி பாபு பண்ணது ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்காரு. அவரை மொத்தம் தடை போடுங்க. ஒரே விஷயம்தான், நான் இறைவனை கும்பிடுறேன் அப்படின்னா நான் இறைவனை கும்பிடுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த இறைவன் உனக்கு ஒரு அருள் கொடுத்துருக்காரு, சரிங்களா? நான் பாராட்டுறேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் போய் திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிட்றேன், எல்லாம் பண்றேன், இறைவனை வணங்குறேன், எனக்கு வந்து ஒரு அருள் கொடுத்தாரு, நீங்க வந்து இன்னைக்கு மிகப்பெரிய நடிகர் ஆயிட்டேன். அப்போ இவ்வளவு ஒரு நடிகராக இருக்குல்ல, இப்ப நீங்க தவறு செய்த சில தயாரிப்பாளர் இருக்குங்க, அவங்களும் முருகனை கும்பிடுறோம் தான். அந்த முருகனே உங்களுக்கு எதிராக்கி இந்த தயாரிப்பாளர்கள் மூலியமா வந்து உங்களை எதிராக்கி காலி பண்ணுவாங்க. இதுதான் நீங்க பல வருஷமா எல்லாரும் உங்க தயாரிப்பாளர் சொல்றாங்க. ஆமா, ஆனா அதுக்கு உண்டான ஒரு விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது. நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. நடந்தே தீரும், மாற்றங்கள் வந்தே தீரும். இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்களா, இதை நோக்கி இன்னமும் பயணிச்சு இன்னமும் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப வந்து ஒரே விஷயம் தான், பணம் போற தயாரிப்பாளரை தேர்ந்தால் நடிகர்கள் போகப்பட வேண்டும். நடிகர்கள் படம் எடுக்க வந்தாலும் அவங்க தயாரிப்பாளர் ஸ்டாண்டுக்கு போயிடுவாங்க, நடிகர் ஸ்டாண்டு இல்லை. அதனால வந்து தயாரிப்பாளரை நோக்கி நடிகர்கள் செல்ல வேண்டும், நடிகர் சங்கம் செல்லணும்.
இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று உடனடியாக முடிக்கணும். எந்தவித அரசியல் தலையீடு இல்லாமல் தமிழ் சினிமா ஆரோக்கிய சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. நீங்க இந்த வாட்டி தலையிட்டுன்னு வச்சுங்க, அடுத்த முறை ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா அரசியல் தலையீடு, அவங்களுடைய அரசியல் தலையீடு யார் வேணா வரட்டும். பிஜேபி வந்து அவங்களோட தலையீடு உள்ள வந்துடும், அதிமுக வந்து அவங்க தலையீடு வந்துடும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. மறைமுகமாக இருக்கிறது வேற, நேரடியாக இருப்பது வேற. நேரடியாக இன்னைக்கு இருக்கின்ற அரசு தலையிட்டால் நிச்சயமாக 1 வருஷம் 1.5 வருஷம் ஆட்சி மாற்றங்கள் நடைபெறும். அன்னைக்கு வேற மாதிரியான மாற்றங்கள் தலையீடு நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதை தயாரிப்பாளர் சங்கம் மறக்காம பண்ணும். என்னுடைய அன்பு வேண்டுகோள். ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளவு நேரம் நீங்க பேசி இந்த திரைத்துறையில் இருக்கிற நல்ல விஷயங்கள், அதே மாதிரி தவறான நடிகர்கள் போக்கை பத்தி பேசினது, அதே மாதிரி ஆன்மீகத்தையும் பேசி உங்களோட சமூக சேவை வெற்றியடைய, உங்களோட அரசியலும் வெற்றியடைய, நீங்க எடுக்க போற படத்தை வருங்காலத்தை நீங்க எடுத்து வெற்றி அடையணும் வேண்டி உங்களோட நம்ம ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சேனல் சார்பாக உங்களை நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த காணொலியை வந்து தயவு செய்து வெறும் காணொலியாக கடந்து போகாம ஒரு தயாரிப்போட வலியும் வேதனையாக நினைச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா புதுசா வர்றேன், எனக்கு இன்னும் நான் பெரிய வழிகள்லாம் படலை. எவ்வளவோ தயாரிப்பாளர்கள் வந்து நடிகர்களாக அவதிப்பட்டிருக்காங்க. தயவு செய்து இதை காணொலியா பார்க்காம இது ஒரு உயிரோட்டமா பாருங்க. இதுக்கு வந்து உடனடியாக தவறு செஞ்சா உடனடியாக யாரா இருந்தாலும், அவர் எந்த கட்சியில் இருந்தாலும், யாருடைய பலமாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கம் உடனடியாக அவங்களை தடை பண்ணுங்க. நடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 2-3 வாட்டி தடையை போட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் வந்துடுவாங்க. இதை உங்க பொறுப்பாளர்களை விட்டு கேட்குறேன். தயவு செய்து தயாரிப்பாளர் காப்பாத்துங்க. தயாரிப்பாளர் சங்கம். நன்றி, வணக்கம்.